இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இவளுக்கு கோர்ட் 3 மாசம் தண்டனை கொடுத்துச்சே, இவ எப்படி 1 மாசத்திலே வெளியே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? அது எப்படின்னா துளசி, பொதுவா எல்லாரும் சட்டத்தை நம்புவாங்க. ஆனா என்ன மாதிரி ஆளெல்லாம் அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைய தான் நம்புவோம். அதுவும் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் ஒரு பெரிய ஓட்டையே இருக்கும். அதான் ஈஸியா ஜாமீன்ல வந்துட்டேன். கேஸ ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன். அது முடியறதுக்கெல்லாம் 20 வருஷம் ஆயிடும். அதுக்கு மேல கூட ஆகலானா பாரு. ஏன் தீர்ப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு அத இழுத்தடிக்க முடியும். உன்ன மாதிரி ஆளுங்க வெளியில இருந்தாலும் ஜெயில இருந்தாலும் செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கான தண்டனைய கடவுள் கொடுப்பாரு. அட அட அட, என்ன தத்துவம் என்ன தத்துவம்! இந்த மாதிரி தத்துவத்தெல்லாம் ஆட்டோலயே எழுதி வைக்கலாமே. ஏன் துளசி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா இறந்துட்டாராம். அத கேட்ட மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா? பாவம், அல் பாய்ஸ்லயே போயிட்டாரு. திவ்யா, துளசி ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா சாவுக்கு என்னால வர முடியல. ஒரு 10 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்தவா? அவ்வளவுதான், மௌன அஞ்சலி செலுத்திட்டேன். நான் வெளியே வந்துட்டேன்ல. இனிமே உன் மனசும் நிம்மதியா இருக்காது, உன் அப்பா ஆத்மாவும் சாந்தி அடையாது. இங்க பாரு, நம்ம ஆட்டம் எல்லாம் இனிமே வேற லெவல்ல இருக்கும். உன் மாமனார் எலெக்ஷன்ல நிக்க போறாராம். அவரு டெபாசிட் கூட வாங்காம காலி பண்ண வைக்க போறேன். அதுக்கு காரணமே உன்னோட ஜாதகம்னு அந்த குடும்பத்தை நம்ப வைப்பேன். உன் புருஷனை உன்கிட்ட இருந்து மொத்தமா பிரிப்பேன். அப்படி இல்லைன்னா என் பேரை மாத்திக்கிறேன். எப்படி 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 என் புருஷனை என் கிட்ட இருந்து பிரிக்க போற, என் மாமனார தோக்கடிக்க போற, ஜெயில தினமும் நல்ல கனவு கண்டிருப்ப போல நல்லாவே தெரியுது. ஆனா அது ஒரு துளி கூட நிறைவேறாது திவ்யா. உன்ன மாதிரி இந்த ஜோசியம் நேரம்லாம் நம்புறவ இந்த துளசி கிடையாது. உழைப்பையும் நேர்மையும் நம்புறவ. அப்புறம் என்னமோ சொன்னியே உன் பேரை மாத்துவேன்னு. இப்ப மட்டும் உன் பேர் ஒன்னும் இதை விட ஒரு கேவலமான பேரா இருந்தா யோசிச்சு வச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட்.